பெரியவாளை வந்து அத்தியந்த டிவோட்டி தான். ஆனா என்ன கஷ்ட காலமோ அந்த குழந்தையோட கொஞ்சம் மாதிரி குழந்தையோட கால்ல இருந்து ஒரு கொலுசை திருடிட்டாராம். திருடிட்டு இது பண்ணினோடனே இந்த அம்மாக்கு தெரியல. ஏன்னா குழந்தையோட கால் பின்னாடி இருக்கிறதுனால பாட்டி தூக்கின்னு வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணால பாட்டிகிட்ட வந்து எல்லா சேமத்தையும் இது பண்ணினதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற அணுக்க தொண்டரை கூப்பிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லு, பேத்தியோட காலை பார்க்க சொல்லுன்னு பாட்டிக்கு பகீர்னு இருந்துதான். ஐயோ பெரியவா வந்து குழந்தையோட காலை பார்க்க சொல்றானே, குழந்தைக்கு கால்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா என்ன ஏது அப்படின்னு பார்த்தோட பெரியவா சொன்னாங்க, பதட்டப்படாத, கொலுசு ஒண்ணு காணும் அப்படி. பெரியவாக்கு வந்து அந்த குழந்தை காலை பின்னாடி வச்சுருக்கு, பெரியவா வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. சொன்னோடனே அந்த பாட்டி என்ன பண்ணாலும் அந்த குழந்தையோட கொலுசு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, ஐயோ கொலுசு இல்லையே பெரியவான்னு, சரி சரி பதறாத இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தான். அவளை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த கூடாது இல்லையா, அதனால அவள்கிட்ட என்னத்தை எடுத்தியோ அதை கொடுத்துரும் அப்படின்னாராம். அவன் அவ்வளவுதான் தூக்கி வாரி போட்டு, பெரியவா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு. பெரியவா சொன்னாலும் இங்கதான் உனக்கு அந்த எண்ணம் உதிச்சுது, இங்கேயே அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இனிமே நீ புது மனுஷியா போகணும், எக்காரணத்தை கொண்டு யாரோட பொருள் மேலேயும் நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து வாங்கி அவள்கிட்ட அந்த பாட்டிட்ட வந்து வாங்கிக்கோ, எதுவும் இதை பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இந்த இங்க வா அப்படின்னு அவளுக்கும் பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சா. பெரியவாளோட நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம், நிமிஷத்துக்கு நாங்க அந்த மிரக்கல்லாம் நாங்க பக்கத்திலே நின்று பார்த்துட்டு இருக்கோம், தூங்கவே இது பண்ண மாட்டா. லேட்டா போகும்போது ஒருத்தர் சொன்னா, பெரியவா நான் உங்க கூட வந்து கொஞ்ச நேரம் நீங்க படுத்துக்கும் போது அதை பாக்குறேனே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பெரியவா சொன்னாலாம், நீங்க இப்ப நீலாம் வேண்டாம்ப்பா, உன்னாலலாம் முடியாது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு இவர் கேட்டாரா, எனக்கு ராத்திரி 12 மணிக்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவா அப்படின்னு. எங்கிறது நீங்க உங்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு நீங்க தான் அந்த பாகக்குள்ள போயிடுவேலே, உங்களுக்கு என்ன விசிட்டர்ஸ் எல்லாம் வருவான்னு சொல்றேலே அப்படின்னாரா. உனக்கு நான் காலம்பரை சொல்றேன், நீ போய் நீ நிம்மதியா ஃபேனுக்கு படுத்துக்கோன்னு சொன்னா. மறுநாளைக்கு வந்து பெரியவாங்க வெளில வந்தப்ப, என்ன பெரியவா நான் பார்த்தேன், யாரும் ஸ்ரீமடத்தையே இதுவாச்சு, ஸ்ரீமடமே நிசப்தமா இருந்தது, விசிட்டர்ஸ் சொல்றேன், யாரு பெரியவா, பகவானியா சொன்னேன் அப்படின்னோடனே பெரியவா வந்து தன்னோட தேகத்தை காமிச்சா. அந்த சிகப்பான தேகத்துல வந்து கொசு அது இது கடிச்சு அப்படியே கொப்பளமா இருந்தது. இந்த பாரு அவெல்லாம் வந்து என் ரத்தத்தை குடிச்சிட்டு போனோன்னு வரா, குடிக்கட்டும் பாவம், வேற என்ன செய்வா அந்த இதுல, அதனால நான் அமைதியா இருந்தேன். நீ என்ன பண்ணுவேன்னா என் கூட படுக்கிறேன்ட்டு அதுக்கு வர விடாம ஏதாவது புகை போடுவ இது பண்ணுவ, அவரை சிரமப்படுத்த கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னார் அப்படின்லாம் சொன்னார் அன்னைக்கு. இந்த இதெல்லாம் சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு இதுல நம்ம இருந்திருக்கோமே, நம்ம வந்து அவர் சொன்ன ஒரு இது கூட நம்ம வந்து இது பண்றது இல்லையே பகவானே அப்படின்ற மாதிரி எனக்கு அன்னைக்கு அவர் சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவாளை பத்தி அவர் சுவாமிகள் சொன்னார். அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு வாழும் தெய்வம் இருந்த இதுல நம்ம இருக்கிறோம். சனாதனத்துக்காக எத்தனை பாடுபட்டிருக்கார், யாரையும் நொந்து தப்பு பண்ணவால கூட இது பண்ணாம அவர் எப்படி இது பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நிறைய கேட்டேன்னா. ராம் ராம். சூப்பர்மா.